வள்ளலார் அவர்களை பற்றி சொல்லுங்க. அவரை பற்றி தெரியாத தகவல் நாங்கள் தெரிஞ்சுக்கணும். முகமது நபி வந்து அந்த முஸ்லீமுக்குள்ள இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அதுக்குள்ள கூடிய சாரத்தை எடுத்து ஏதோ ஒரு இறைவனை பத்தி பேசுறாரு. வள்ளுவர் ஆண்டு தான் நம்ம எழுதுறோம், வேற யாருக்குமே ஆண்டுகள் எழுதல. ஏன் வள்ளலாருக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கு அப்படின்னா 9 வயதுகள்லயே வந்து இங்க நம்ம சென்னையில கந்தகோட்டம் வடிவுடையம்மன் கோயில் கண்டிப்பா வந்து சமஸ்கிருதம் தான் மொழிகளுக்கெல்லாம் தாய். ஆனால் அதை புணர்ந்த தந்தை மொழி வந்து தமிழ். நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம ஊர்ல தான் சித்தர் இருக்காரு, நம்ம ஊர்ல தான் ஞானிகள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து என்னன்னா அவர் பேர் வந்து மாப்பிள்ளை சாமின்னு சொல்றாங்க. அந்த காலத்துல அவர் மாப்பிள்ளை மாதிரியே இருப்பாராம். அப்ப நான் போராடி கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதை வெளிப்படுத்துறதுக்காக தான் துறவிகள் காவி உடுத்துறாங்க. ஆனா வள்ளலார் என்ன சொல்றாருன்னா நம்மளாம் வெற்றி அடைஞ்சிட்டோம் அதுல இருந்து, அப்ப நம்ம வெண்மை உடுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்மைக்கு வர. இப்ப 7 வித அவத்தைகள் 7 வகையில வந்து அவங்க ஒவ்வொரு ஜீவனுக்கும் டிஸ்டர்ப் ஆகுறாங்க. அதுல மிக முக்கியமான அவத்தை பசியும் கொலையும். அப்போ ஒரு மனிதனையோ ஒரு உயிரையோ காப்பாற்றுவதற்கு அந்த உயிருக்கு பசியை போக்குவிப்பதுதான் முதல் அன்புன்னு சொல்றாரு. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் பக்தி. இன்னைக்கு என் கூட ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. வாங்க பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம்ங்க, நேயர்களுக்கும் வணக்கம். சார் நிறையா வந்து உங்ககிட்ட நாங்கள் ஜோதிடம் சம்பந்தமாக கேட்டு முன்னாடியே தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது வள்ளலார் அவர்களை பற்றி சொல்லுங்க. அவரை பற்றி தெரியாத தகவல் நாங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரியாத தகவல் அப்படிங்கிறது வரிசையாக நிறைய பேர் ஒவ்வொரு பகுதிகளிலையும் பிறக்கிறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம ஊர்ல தான் சித்தர் இருக்காரு, நம்ம ஊர்ல தான் ஞானிகள் இருக்காங்கன்னு நினைக்கிறோம். உலகத்துல எல்லா சந்து பொந்துகள்லையும் அமேசான் காட்டுல கூட ஒரு ஞானி பிறக்கிறாரு இல்லைங்களா? ஓகே. ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு ஞானி. நம்ம வந்து இந்து சமூகம் அப்படின்றதெல்லாம் இது இல்லை. எல்லா சமூகத்துக்கும் மனிதர்கள் நாகரீகமாக வாழ்வதற்கும் அடுத்த பரிணாம வளர்ச்சி அடைவதற்கும் இந்த இயற்கை யாராச்சும் ஒருத்தவங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆமா. அப்படி சமீபத்துல வந்த ஒரு மனிதரை வந்து வள்ளலாரை பார்க்கலாம். ஏன் வள்ளலாருக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கு அப்படின்னா, எப்பயுமே வந்து ஒரு மந்தையா மனிதர்கள் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரே ஒரு ஆள் தான் வந்து நிறுத்தி பக்கமா திருப்பி விடுவார். அவர் தான் வந்து ஒரு புதிய மார்க்கங்களை ஏற்படுத்துவார். முகமதிய மார்க்கம் அப்படிங்கிறது அதுக்கு முன்னால வேற மார்க்கமா இருந்திருக்கலாம். ஆனா முகமது நபின்னு ஒருத்தர் வந்தார். ஆமா. அவர் வந்துதான் வந்து ஏதோ ஒரு பெரிய சமூகமா இருந்தது. இப்ப முகமது நபிக்கு முன்னால முஸ்லீம் இல்லாம இல்ல, வேற பேர்ல இருந்திருப்பாங்க. முகமது நபி வந்து அந்த முஸ்லீமுக்குள்ள இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அதுக்குள்ள கூடிய சாரத்தை எடுத்து ஏதோ ஒரு இறைவனை பத்தி பேசுறாரு. சமூகமே வந்து அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு மாறு அதுல முரண்பட்டு இருக்கலாம் ஒவ்வொரு சமூகம், அது நம்மளுக்கு தேவையில்லை. அவர் ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒன்றை கொடுக்குறார். அதே போலவே வந்து யூத மதம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கிறிஸ்துன்னு ஒருத்தர் பிறக்கிறார், கிறிஸ்தவத்தை உருவாக்குறார். இது போல ஒவ்வொரு மார்க்கங்களும் உலகம் முழுவதும் வரும்போது அந்தந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரி வாழ்வியல்களை சொல்லக்கூடியது அப்படிங்கிற மார்க்கங்கள் வந்துகிட்டே இருக்கு. நம்ம இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் ரொம்ப வருஷம் 2000-3000 வருஷத்துக்கு முன்னால ரொம்ப நெருங்கி போனோம் அப்படின்னா வள்ளுவர் ஆண்டுன்னு தான் நம்ம எழுதுறோம், வேற யாருக்குமே ஆண்டுகள் எழுதல. நம்ம திருமூலர் ஆண்டு, மாணிக்கவாசகர் ஆண்டுன்னு எழுதல, வள்ளுவர் ஆண்டுன்னு எழுதுறோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சாலிவாகன ஆண்டுன்னு சொல்லி ராஜாக்களை வச்சு எழுதுறோம். கொல்லம் ஆண்டு, ராஜாக்கள் அவங்க படைக்கு கொண்டு போனது, அந்த படையில ஜெயிச்சது, அந்த நாட்டை கைப்பற்றினது, இதை வச்சு ஒரு ஆண்டை கிரியேட் பண்றாங்க. அப்ப நெருங்கிய விஷயன்றப்ப நெருங்கியதுன்னா வள்ளுவர் ஆண்டை தவிர வேற நம்மள்ட்ட அப்ப வள்ளுவன் தான் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஞானி. அவனுக்கு அடுத்து 2000 வருஷமா எவனுமே வரல இல்லைங்களா? அப்ப 2000 வருஷத்துக்கு அப்புறமா, ஏன்னா 2000 வருஷத்துக்கு அப்புறமா இப்ப வள்ளுவர் வந்து என்ன நூடுல்ஸ் சாப்பிட்டாரா, பர்கர் சாப்பிட்டாரான்னு நமக்கு தெரியாது, சொல்ல முடியாது. அவரு ஒரு வார்த்தை சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஷர்ட் அப்படின்னு சொல்றாரு, சட்டைன்னு சொல்றாருன்னா அவர் அந்த சட்டை எப்படி போட்டிருப்பார், பட்டன் இருந்திருக்குமா 2000 வருஷத்துக்கு முன்னால நமக்கு தெரியாது. அப்ப ஒரு சட்டைன்னு சொன்னாருன்னா நம்மளுடைய கற்பனை என்ன ஆகும்னா பட்டன்லாம் வச்சிருக்கோம், பாக்கெட்லாம் வச்சிருக்கோம், ஃபுல் ஹேண்டா இருக்கும், ஆஃப் ஹேண்டா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா திருவள்ளுவர் வேற ஒண்ணு சொல்லியிருக்கலாம். ஏன்னா 2000 வருஷம் கேப் இருக்கு, வார்த்தைகள் மாறலாம், வார்த்தைகள் மட்டும் இல்ல, அப்ப யூஸ் பண்ண பொருள்களே மாறலாம். அவர் வேற ஏதாச்சும் ஒண்ணு சொல்லியிருக்கலாம். மனைவியை நம்ம இப்ப பாக்குறதுக்கும் திருவள்ளுவர் காலத்துல மனைவியை பார்த்ததுக்கும் வித்தியாசம். 2000 வருஷத்துக்கு முன்னால இந்த சமூகம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது. ஆமா, சரிங்களா? இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, உணவு பழக்க வழக்கங்கள்லயே புலால் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அந்த காலத்திலேயே கறிக்கடைலாம் இருந்திருக்குது, நான்வெஜ் கடைலாம் இருந்திருக்குது. அதையே வந்து வெறுக்க சொல்லிக்கிறாருன்னப்ப அவர் எதை வெறுக்க சொன்னாரு அந்த காலத்துல? அப்ப என்னன்னா, எனக்கும் வள்ளுவனுக்கும் இடையில 2500 வருஷம் 2000 வருஷம் கேப் இருக்குன்றப்ப அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை என்னால உள்வாங்கிறதுக்கு கஷ்டம். அப்ப எனக்கு தெரிஞ்சு சமீபத்துல யாராச்சும் வந்தாங்கன்னா தான் அதை சொன்னா ஏத்துக்க முடியும், இல்லைன்னா அவருடைய வார்த்தைகள் எனக்கு பக்கத்துல வரலாம். அப்படின்னு பாக்குறப்ப 2000 வருஷமா யாருமே வரல, நம்ம திருப்பி அவர் சொல்றதே தான் பேசிட்டே இருக்கிறப்ப திடீர்னு சமூகம் வந்து
ஒரு ஒரு மாதிரி இருந்த சமூகத்தை திடீர்னு ஒரு ஆள் வந்து புரட்சி பண்றாரு. இப்போ நீங்க தீகா அப்படின்னு சில கழகங்கள் இருக்கு, கட்சிகளும் இருக்கு, அதை தெளிவை கட்சிகள் இருக்கு, கடவுள் மறுப்பு கொள்கை இதெல்லாம் சொல்றாங்க. இந்த கொள்கைகள்ல பெரியாரிசம் சொல்றாங்க இல்லைங்களா, இவங்கெல்லாம் எங்க இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா வள்ளலாருடைய கருத்துக்கள்ல தான் எடுக்கிறாங்க. ஓகே. ஏன்னா கடவுள் இல்லை, கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு மேல யாருக்குமே வந்து எந்த ஒரு விவாதமுமே இல்லை. ஏன்னா ஒரு பொருள் இருக்குன்றது தெரியாது, எனக்கும் தெரியாது. இப்போ நான் கடவுள் இருக்குன்னு நான் சொல்றேன், நீங்க இல்லைன்னு சொல்றீங்க. நம்ம 2 பேத்துக்குமே ஒரு பொருளை பத்தி தெரியாதான் பேசுறோம் இல்லைங்களா. உங்களுக்கு அது வரைக்கும் இது வரைக்கும் தெரியல, அதனால உங்களுக்கு இல்லைங்கிறீங்க. ஆமா. நான் வந்து இருக்குன்னு நான் பிலீவ் பண்றேன், யாரோ ஒருத்தவங்க சொல்லிக்கிறாங்க, நான் பிலீவ் பண்றேன், நம்புறேன், ஆனா நானும் பார்க்கல. அப்ப 2 பேருக்குமே அந்த சப்ஜெக்ட் தெரியாது. தெரிஞ்ச எவனாச்சும் ஒருத்தன் தான் அது வந்து இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும். அப்ப பெரியாரும் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா வள்ளலாருடைய கருத்துக்கள்ல இருந்து ஒரு கருத்துக்கள் எடுக்கிறார். அவர் என்ன எடுக்கிறாருன்னா கடவுள் அப்படின்றத வள்ளலார் என்ன சொன்னாரோ அதை விட்டுட்டு இந்த சமூகம் எப்படி கெட்டு கிடக்கு, சிக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்லும் பொழுது அவர் என்ன செய்யறாருன்னா பெண்கள் அடிமை, மனிதர்களுடைய கல்வி அமைப்பு, இது எல்லாத்தையும் மாத்துறாரு வள்ளலார். அவர் அந்த டயத்துல வந்தவர் ஒரு 200 வருஷம் தான். அவர் வந்து 201 வருஷங்கள் ஆகும். இப்ப சமீபத்துல வந்து ஆளுநர் மாளிகையில போன வருஷம் அவருடைய சிலை நிறுவி இப்போ இந்த வருஷம் 201வது ஆண்டு விழா கொண்டாடி அவர் ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்க, அவர் எழுதின புத்தகம். அப்ப அவர் சமூகம் அப்படிங்கிறத உடைக்கிறார். இப்போ எப்படி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி முகமது நபிங்கிற ஒருத்தர் பெருசா உடைச்சாரோ, இயேசு கிறிஸ்துன்ற ஒரு பெருசா உடைச்சாரோ, அதுக்கப்புறமா நம்ம ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, நான் வந்து நம்மன்ற வார்த்தை நான் இருக்கிறனால அந்த வார்த்தையை சொல்றேன். ஓகே, நம்ம இந்த இடத்துல வாழ்வியல்ல ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல திருமூலர் வந்தாரு, சித்தர்கள் வந்தாங்க. இவங்க யாருக்குமே காலங்களாக உடைக்க தெரியல. அவங்க வந்து என்னன்னா சைவ சித்தாந்தங்கள்ல இருந்தாங்க அப்படின்னா சைவ சித்தாந்தங்களையே அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை சொன்னாங்க, பாடம் கொடுத்தாங்க, சொற்பொழிவாட்டினாங்க, ட்ரெயின் பண்ணாங்க. ஆனா அவங்க எதையுமே வந்து புதுசா இனோவேட் பண்ணல. இனோவேஷன்ங்கிறது முக்கியம் இல்லைங்களா. இப்ப எண்ணத்துல பிரச்சனையா இருக்கு. இப்ப 10,000 வருஷமா 5,000 வருஷமா 6,000 வருஷமா கடவுளை பத்தி பேசிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா. உங்களுக்கும் கடவுள்னா என்னன்னு இது வரைக்கும் புரியல, எனக்கும் கடவுள்னா இது வரைக்கும் என்னன்னு புரியல. நம்பிக்கை அப்படிங்கிற நம்பிக்கை. ஆனா நம்பிக்கைன்றத யாருமே சொல்லல இல்லைங்களா. இப்போ முனிவர்களுடைய புத்தகத்தை எடுத்து பார்த்தோம்னா அனுபவித்தேன்னு எழுதுறாங்க. ஆமா, ஃபீல் பண்ண மாதிரி எழுதுவாங்க. அந்த ஃபீலிங்கிறது நீங்க சொல்ற மாதிரி ஒரு அன்பாவோ ஒரு ஃபீலிங், உணர்ச்சி இல்லைங்க. அவருடைய அந்த தன்மையவே உடைச்சு உள்ள ஒரு நம்மளுக்குள்ள இயங்கிக்கிட்டு இருக்கு, பிரபஞ்சம் இயங்குறதுனால எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க சொன்ன அந்த ரேட்டிங் நம்மளால என்ன பண்ண முடியல, பூஸ்ட் ஆக முடியல. அப்ப பல ஆயிரம் வருடங்களாக மனிதர்கள் ஏதோ ஒரு உண்மை மறைக்கப்பட்டோ இல்ல மனிதர்களுக்கு உண்மை தெரியாம இருக்கிறோம். அடுத்து வந்தவங்க இந்த உண்மையை புரிய வைக்க முயற்சி எடுத்தாங்களே தவிர அவங்க வேற ஒரு கையாளவே இல்லை டெக்னிக்ஸ். அப்ப இதுக்குள்ள என்ன இருக்கு. அப்ப மக்கள் வந்து தொடர்ந்து தோண்டிக்கிட்டே இருக்கிறான். ஒருத்தன் வந்து 10 நாள் தோண்டலாம், 10 வருஷம் தோண்டலாம், ஒரு 100 வருஷம் தோண்டலாம், 10 கோடி ஆண்டுகளாக 10,000 ஆண்டுகளாக தோண்டிகிட்டே இருக்கிறான் இறைவனை பத்தினா எவனுக்குமே கிடைக்காதுன்னா அது என்னங்கிறீங்க. அப்ப என்ன சொல்றான்னா உண்மையிலே இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் இருக்கும்போது ஒருத்தர் வந்து உண்மையிலே திருப்பி இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் கொண்டு வர. அவர் என்ன சொல்றாருன்னா இதுக்கு முன்னால இருக்கக்கூடிய நூல்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வாழையடி வாழையாக வந்த திருக்கூட்டத்தில் நானும் ஒருவன் சொல்றாரு. நான் வந்து புதுசு இல்லை, ஏற்கனவே நிறைய பேர் வந்தாங்க, அதுல நானும் ஒருத்தனா வந்திருக்கிறேன், என்ன வந்து வரி வைக்க விட்டுறார்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நானுமே சொல்லலாம், இப்போ ஒரு வீடியோ கிடைச்சிருக்குது, ட்ரெண்ட் ஆயிரலாம் அகோரின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸுகளை சேஞ்ச் பண்ணிட்டு இல்லைங்களா பண்ணலாம். இப்ப நிறைய பேர் பண்றாங்க. அப்ப வள்ளலாரும் பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற கேள்விகள் நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனா அவர் என்ன செய்யறாருன்னா 9 வயதுகள்லயே வந்து இங்க நம்ம சென்னையில கந்தகோட்டம் வடிவுடையம்மன் கோயில் 7 கிணறுல தான் அவர் இருக்கார். அவர் வந்து 9 வயதுலயே வந்து சேக்கிலார் புராணம்னு சொல்லி பெரிய புராணத்துல சேக்கிலார் புராணம், அதுல வந்து உலகலாம் அப்படின்னு சொல்லி ஓதுதற்குரியவன் அப்படின்னு சொல்லி இறைவனை பாடுறாங்க. அப்ப உலகலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்ன்றத 3 நாள் கிளாஸ் எடுக்கிறார். எப்போ 9 வயசுல. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு ஞானம் ஏற்கனவே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய 31 பாடல்கள் எழுதுறாரு. தெய்வமணி மாலைன்னு, ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும்னு 9 வயசுல ஒரு ஆளுக்கு எப்படி சிந்தனை வரும். மருவு பெண் ஆசை மறக்கவே வேண்டும். 9 வயசுல பெண் ஆசைன்னு என்னன்னே தெரியாது. மருவு பெண்ணா வந்து பழங்க ஆன்மாவா நம்ம உயிருக்குள்ள அந்த பெண் ஆசை இருக்குங்கிறார். அந்த பெண்ணாசையை மறக்க வேண்டும் ரொம்ப ஆழமா சப்ஜெக்டில் எழுதும் பொழுது அவர் ஒரு ரூபமாக கவனிக்கப்படுறார். அவர் என்ன செய்யறாருன்னா தமிழை வளர்க்குறார். ஒரு தடவை ஆதிசங்கரர் வந்து அந்த காலத்துல அந்த டயத்துல வந்து இந்தியா ஃபுல்லா பரவி சமஸ்கிருதம் தான் தெய்வ மொழின்றதை பரப்புறார். இந்த தமிழ்நாட்டு பக்கமா அவர் கொஞ்சம் இறங்கி வரும்போது அவர் என்ன சொல்றாருன்னா எல்லா மொழிகளுக்கும் தாய் சமஸ்கிருதம் சொல்றாரு. வள்ளலார் வந்து இந்த பக்கமா தமிழை வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா நாங்க மறுக்கல, கண்டிப்பா வந்து சமஸ்கிருதம் தான் மொழிகளுக்கெல்லாம் தாய், ஆனால் அதை புணர்ந்த தந்தை மொழி வந்து தமிழ்னு சொல்றாரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப தாய்மொழி சமஸ்கிருதம் தாயா, அதை
உடல் உறவு கொண்டு அதுக்கு உற்பத்தி செஞ்சு இன்னொரு உயிர்களை பிறக்க வைக்கிறதுக்கு ஒரு ஆண் வேணும் இல்லையா? அதுதான்டா தந்தை மொழி தான் வந்து தமிழ் மொழின்னு சொல்றாரு. அப்ப எவ்வளவு ஆழமான கருத்துக்களை கொண்டு வச்சிருக்காரு. அப்ப என்னன்னா இவர் தொடர்ந்து சைவ மதம் அப்படிங்கிறத கடந்து சைவத்துக்குள்ள போறாரு. சைவ சித்தாந்தங்களுக்குள்ள போய் சைவ சித்தாந்தங்கள்ல எவ்வளவு ஆழமா போக முடியுமோ போறாரு. போயிட்டு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, முருகன் காட்சி கொடுத்தார் வள்ளலாருக்குன்னு எழுதுறாங்க. அவர் எழுதுறாரு அந்த பாட்டில். அவர் முருகன் என்ற கடைசி என்ன சொல்றாரு, சுப்பிரமணிய தத்துவம்னு சொல்றாரு. நம்ம உடம்புக்குள்ள இயங்கிட்டு இருக்கக்கூடிய நாடிகள்ல சுப்பிரமணிய நாடின்னு ஒண்ணு இருக்கு. நம்மளுடைய டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றது அந்த நாடி. அந்த நாடியை கண்டுபிடிச்சதை தான் சுப்பிரமணிய தத்துவ காட்சின்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, நமது நாடியில இந்த பக்கமா 12 பிரான்ச்சா 6 பிரான்ச்சா பிரியுது. அதான் ஆறுமுகன். அது 12 பிரான்ச்சா பிரியுது திருப்பி. அது வந்து 12 தோளுடையோன். அவன் தான் முருகன் சொல்றாங்க. அப்ப இந்த டெம்பரேச்சர் சிஸ்டம் வந்து இந்த பக்கமா இருக்கு. இது வந்து முருக தத்துவம். இது இந்த பக்கம் வந்து சென்சிட்டிவ் சப்ஜெக்ட். ஓகேங்களா, சென்சார்ஸ் இருக்கு. இது வந்து விநாயக தத்துவம். இது வந்து 5 தலையா பிரியுது, 5 கரத்தோன் இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தத்துவங்களா எழுதுறாரு. எழுதும் பொழுது அவர் என்ன செய்யறாருன்னா, சமூகம் எங்க மாட்டிக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த 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 ஒரு காலத்துல வந்து இந்த ஆன்மீகத்துக்குள்ள வர்றதுக்கோ, இந்த யோகங்களையோ தவங்களையோ தபசுகளையோ ஞானங்களையோ புரிஞ்சுக்கிறதுக்கோ நிறைய படிக்கணும். சமஸ்கிருதத்துல இருக்கணும். அது மாதிரி இது வந்து சமஸ்கிருதம்ன்ற வார்த்தை சொல்றது வந்து ஏதோ ஒரு சாதியத்தை பிரிச்சுட்டு நான் சொல்ல. பொதுவாகவே இறைவன் அப்படின்றவருக்கு சில ஆகம விதிகள் வேணும். இந்த மாதிரி ரூல்ஸுகள் எல்லாம் போகணும், இப்படிதான் வாழணும்ன்றப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, அப்படி எதுவுமே இல்லை. எல்லாரும் மனிதர்களா பிறந்த எல்லாருனாலையும் இறைவனை புரிஞ்சுக்க முடியும். அப்ப சில ரூல்ஸுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூல்ஸ் எங்கெங்க நம்ம லாக் ஆயிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நீங்க இந்த இதெல்லாம் நீங்க கத்துக்கணும்னு சொல்றது ஒரு 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 புதுமையை ஏற்படுத்துறது. இதை எப்படி கத்துக்கணும்னு சொல்லி கொடுக்கறது அடுத்த புதுமை. இப்போ எல்லா பேரும் என்ன சொன்னாங்கன்னா, மூச்சை உள்ள இழு, வெளியே விடு, தவம் பண்ணு, சர்க்கஸ் மாதிரி அப்படித்தான் சொன்னாங்க. தவம் பண்ண சொல்லுவாங்க எல்லாருமே. பழைய படங்கள்ல ஒருத்தர் ஒரு முனிவர் இருக்காருன்னா பாத்தீங்கன்னா அவர் தவம் பண்ணுவார், புத்து தாடி எல்லாம் வளர்ந்துரும் ஃபுல்லா. இதெல்லாம் வந்து என்ன செய்யறாருன்னா, அவர் தாடி வைக்கல. வளர தாடி வைக்கல, மீசையெல்லாம் சேவ் பண்ணி தான் இருக்காரு படத்துல. அவர் வந்து என்னன்னா, அவர் பேர் வந்து மாப்பிள்ளை சாமின்னு சொல்றாங்க. அந்த காலத்துல அவர் மாப்பிள்ளை மாதிரியே இருப்பாராம். ஓகேங்களா, அவர் வெள்ளையாடை தான் உடுத்துறாரு. அவர் எதுக்கு வெள்ளையாடை உடுத்துறாரு அப்படின்றதுக்கு அவர் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். இப்ப காவி என்பது யுத்த குறின்னு சொல்றாரு. அப்ப எல்லா தபசிகளும் அதான செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்யறாங்கன்னா, கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்ப நம்மளுக்குள்ள ஏற்படக்கூடிய காம இச்சைகளை அடக்குறோம். சரிங்களா, அப்ப போராடிக்கிட்டே இருக்கிறோம் நம்மளுக்குள்ள. அப்ப நான் போராடி கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதை வெளிப்படுத்துறதுக்காக தான் துறவிகள் காவி உடுத்துறாங்க. ஆனா வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, நம்மளாம் வெற்றி அடைஞ்சிட்டோம் அதுல இருந்து, அப்ப நம்ம வெண்மை உடுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்மைக்கு வர்றாரு. அப்போ இது வந்து சன்மார்க்கம் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறாரு. இவர் ஒரு சப்ஜெக்டை சொல்றாரு. இந்த சப்ஜெக்ட் வேற ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னால இருந்த இறைவனை பற்றிய சப்ஜெக்ட் தான். ஆனால் இந்த சப்ஜெக்டை அடையிறதுக்கு நிறைய காலங்கள் வீணடிக்கணும். இப்போ நீங்கள் பழைய ஹடயோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஹடயோகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் ரொம்ப நாள் வாழணும். காரணம் என்னன்னா, நம்ம இந்த உடம்பு இருக்கு இல்லைங்களா. ஆமாம். இப்போ நம்மளுடைய கோல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன சொல்லலாம்னா, நான் வந்து ஒரு மிகப்பெரிய இந்த மீடியா ஃபீல்டில் பெரிய ஆளாகணும். நீங்கள் உங்கள் கோல் சொல்லலாம். நான் என்ன சொல்லலாம்னா, ஜோசியத்திலே பெரிய ஆளாகணும்னு சொல்லலாம். இந்த உங்களை மீடியாவில் பெரிய ஆளாக்குறதுக்கோ, என்ன ஜோசியத்தில் பெரிய ஆளாக்குறதுக்கோ இந்த இயற்கைக்கு ஏதாச்சும் தேவை இருக்கா? இல்லை. அப்போ இந்த உயிர் எதுக்காக படைக்கப்பட்டது? நம்ம எதுக்கு இந்த இடத்துல பிறந்து, எதுக்கு தண்டத்துக்கு வாழ்ந்து தண்டத்துக்கு சாகிறோம்? அப்போ இங்கே ஏதோ ஒரு பர்பஸ் இருக்குது இல்லைங்களா. அப்படியே ஜூம் அவுட் பண்ணி அப்படியே போனோம்னா, பூமி சின்ன சின்னதாக ஆயிடுச்சுன்னா, அப்படியே போச்சுன்னா இந்த இந்த சூரிய குடும்பமே சின்னதாகி டஸ்ட்டாக இருக்கும். அந்த சூரிய குடும்பம் ஒரு பால் வீதியில் இருக்கும். அப்படியே போக போக பால் வீதி சின்னதாகி டஸ்ட் ஆயிடும். அடுத்த போக போக நெபுலா பெருசாக இருக்கும். நெபுலா அப்படியே சின்னதாக சுருங்கி இது மாதிரி கோடிக்கணக்கான நெபுலாக்கள். ஒரு நெபுலாக்குள்ள லட்சக்கணக்கான பால்வீதி மண்டலம் இருக்கான். ஒரு பால்வீதி மண்டலத்துக்கும் நம்ம மாதிரி சூரிய குடும்பமே லட்சக்கணக்கானது இருக்கான். இது அப்படி சின்ன சின்ன நெபுலாக்கள், கோடிக்கணக்கான நெபுலாக்கள் இருக்கான். இவ்வளவு பெரிய அண்டங்களை படைச்சு நான் இறைவன் படைக்கிறாரோ ஏதோ அதாவே படைச்சுக்கிடுச்சோ, இதெல்லாம் எதுக்கு படைச்சிச்சு? ஏதோ ஒரு ரீசன் இருக்கு இல்லைங்களா. ரீசன் இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்கல. நம்மளோட அறிவாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு கேமரா கண்டுபிடிச்சதையோ, ஒரு வீடியோ கண்டுபிடிச்சதோ, ஒரு ஜோசியத்தை சொன்னதே அறிவாளின்னு சொல்றப்ப, இவ்வளோ பெரிய மிஷின் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா. எவ்வளோ பெரிய மிஷின் டக்க டக்க டக்குன்னு சத்தமாக ஓடிக்கிட்டே இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? நம்ம எதுக்கு இங்கே வந்தோம்? இப்போ நம்ம ஒரு 500 வருஷத்துக்கு முன்னால் வரல, இன்னொரு 500 வருஷம் கழிச்சு வரல. ஏன் இந்த இடத்துல வந்து பிறந்தோம்? இந்த இடத்துல நம்ம பிறந்ததுக்கான ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. அப்போ நான் இந்த குடும்பத்தில் இருக்கிறேன். நான் ஒரு 50 வருஷமா 100 வருஷமா இந்த ஊரில் இருக்கிறேன். இந்த ஊர்ல இருந்து நான் ஏதோ ஒன்று செய்கிறேன். அப்போ வெறுமனே வேலைக்காகவோ இதுக்காகவோ நம்ம பிறக்கல. வேற ஏதோ கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த உயிர் வந்திருக்குது. ஆனால் செய்யறதுக்காக வந்திருக்கணும். அப்போ இந்த உடலை பாதுகாத்து அது என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, நிறைய யோகங்கள் பண்ணி வயசு அதிகமாக்கிட்டே வந்தாங்க. ஏன்னா இந்த உடம்பு தான் வந்து ஒரு உயிரை பாதுகாத்து வச்சிருக்கு.
கழுத்துக்கு கீழே இருக்கிறது எல்லாமே மிஷின் தான். நம்ம சாப்பாட்டு போடுறோம், உள்ள மிஷின் ஓடுது, நம்ம உயிரை பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்கு. அதானே எல்லா உயிரும் அதானே செய்யுது, வேற எதுவுமே செய்யல. மீதி எல்லாம் நம்ம புகழுக்காக செய்யறோம். ஓகேங்களா? அது மொத்தம் இந்த உடம்பு பாதுகாத்து உயிரை பாதுகாத்து என்னத்தை கிழிக்க போறோம் நம்ம அப்படின்ற கேள்வி வரும்பொழுது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு. ஒரு மனிதன் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தா கூட கண்டுபிடிக்க முடியல. அப்படிங்கிறப்ப நிறைய பேர் 300 வருஷம் 400 வருஷம் வாழ்றது தான் யோகங்கள் கண்டுபிடிச்சாங்க. ஆனா வள்ளலார் என்ன சொல்றாருன்னா அது இன்னும் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு என்ன உதாரணம் சொல்றாருன்னா, நம்ம சூழ் வண்டின்னு ஒன்று இருக்குங்க. இப்போ நம்ம சாதாரண மாட்டு வண்டி இருக்கு இல்லைங்களா, ஒரு குட்டியானன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஈஸியாக போகிற ஒரு குட்டியான டாடா ஏஸ். டாடா ஏஸ் மாதிரி ஒரு 1000 வண்டி, டாடா ஏஸ் மாதிரி ஒரு 17-20 வண்டி சேர்ந்தது ஒரு சூழ் வண்டி. அப்போ ஒரு டாடா ஏஸ் ஒரு 20-30 வண்டி டேரஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய டேரஸ் லாரி இருக்கு. இந்த டேரஸ் லாரி ஃபுல்லாக என்ன பண்றோம்னா புக்குகளை ஏற்றுறோம், ஃபுல்லாக புக் அடுக்கிறோம் எல்லா சப்ஜெக்ட்லையும், மெடிக்கல், இன்ஜினியரிங், இந்த நம்ம பணத்தை பற்றி, எக்கனாமிக் பற்றி, உலகத்தை பற்றி எல்லாத்தையும் புக்காக ஏற்றி ஒரு லாரி, டேரஸ் லாரி ஃபுல்லாக ஏற்றுறோம். ஏறி ஒரு 100 டன் 60 டன்னுக்கு ஏற்றிடுறோம். ஏற்றி அதெல்லாம் உட்காந்து ஒரு மனிதனை படிக்க வரோம்னு வச்சுக்கோங்களேன். அவன் ஒரு ஜென்மத்தில் அதை படிக்கலாமா? ஒரு ஜென்மம் 100 வருஷம் உட்காந்து படிச்சுட்டே இருக்கலாமே, அவ்வளோதான் படிச்சு முடிச்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன். இது போல 1000 சூழ்வண்டி பாரத்தை ஒருத்தன் ஒரு நிமிஷத்துல தெரிஞ்சுக்குவான், அறிவு வந்தா அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்மளுடைய சக்திகள் என்ன இருக்கு? அப்ப இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த அறிவு வரணும். இந்த அறிவை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்ப 1000 ஜென்மங்கள் படிக்க வேண்டிய ஒரு விஷயத்த ஒரு செகண்ட்ல சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குன்னு சொல்றாரு. அந்த டெக்னிக் என்னன்னா அறிவை வளர்ப்பது, அக்னின்னு சொல்றோம். நம்மளுக்குள்ள டெம்பரேச்சர் ஏறுறப்ப இறங்குறப்ப நம்மளுக்குள்ள ஒரு ப்ராசஸ் நடக்குது. நம்மளுக்குள்ள மூண்டலும் அக்னின்னு பாடல்கள் இருக்கும், சித்தர்கள் பாடல்கள். அந்த அக்னிங்கிறது அறிவு அக்னின்னு சொல்றாங்க, அறிவு தீன்னு சொல்றாங்க. அப்ப பசிங்கிறது ஒரு தீ தான். பசி வந்தா உள்ள அப்படியே இழுக்குது இல்லைங்களா, அது மாதிரி அறிவு வந்தாலும் ஒரு பக்கம் இழுக்கும், நம்மள ஒரு தேவையை நோக்கி நகர்த்தும். அப்ப என்ன செய்யறாருன்னா இதை கண்டுபிடிப்பது அல்ல இதை ரீச் பண்றதுக்கு எளிய வழிகள் ஏதாச்சும் இருக்கா? இறைவன் சொல்லக்கூடிய, அது இறைவன் பொருளா இருக்கலாம், உணர்வா இருக்கலாம், ஆளா இருக்கலாம், சப்ஜெக்டா இருக்கலாம், ஒரு உயிரினமா இருக்கலாம், இல்ல ஏதாச்சும் ஒரு மிருகமா இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கு. அது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே நம்மளுக்கு அறிவு வரணும். அந்த அறிவை ஏற்படுத்துவதற்கு நம்ம சில ப்ராசஸ் பண்ணணும். அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது ஏதோ ஒரு யோகம் வழியாக செய்யறாங்க. அப்ப யோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, வள்ளலார் யோகம் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு, அதுல ஒண்ணுமே இல்லைங்கிற. அப்ப என்னத்தினால வர முடியும் அப்படின்னா அன்பினாலவே வரும். அப்ப அன்பு அப்படிங்கிறப்ப இப்போ ஒரு என்ன உயிரினமா இருந்தாலும் சரி, ஏதோ ஒண்ணு நடக்கிறப்ப அது பாதுகாக்கணும். ஏன்னா உயிர் பிரியாம பாத்துக்கணும் இல்லைங்களா. அப்ப நம்ம உயிரை பாதுகாக்கத்தான் இந்த உயிரினத்தையே நம்ம வாழ்றோம். அப்ப உயிர் பிரியாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலான்றப்ப அப்ப ஒரு ஜீவனை பாதுகாப்பதற்கான அன்பு. அப்ப ஜீவனை பாதுகாப்பதற்கு என்னென்ன அப்ப என்ன இது எல்லாத்தையும் என்ன பண்றாருன்னா சிலபஸா பிரிக்கிறார். அப்போ ஒரு ஜீவனை பாதுகாப்பதுன்னா ஜீவன் என்னென்ன விஷயத்துல டிஸ்டர்ப் ஆகுது. அப்ப 7 வித அவத்தைகள், 7 வகையில அவங்க ஒவ்வொரு ஜீவனுக்கும் டிஸ்டர்ப் ஆகுறாங்க. அதுல மிக முக்கியமான அவத்தை பசியும் கொலையும். ஒருத்தனுக்கு இச்சை வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு காம மூடு வருது அப்படின்னா கூட அவனுக்கு உயிர் குறையுதுன்னு சொல்றாரு. அவனுக்கு அதனால ஆயுள் குறையுதுங்கிறாரு. அது சயின்ஸ் தான் சொல்லுது. அவனுக்கு ஒரு மாதிரி மூடு கிரியேட் ஆச்சுன்னா உள்ள எல்லா மிஷினும் கடன்னு தாறுமாறா ஓடும். அப்ப அவனுக்கு அது அந்த ஆயில குறைக்குது. ஒருத்தனுக்கு கோவம் அதிகமாச்சுனால அவனோட ஆயில் குறையுது. அப்ப எல்லாத்தினாலே ஆயில் குறையுது. ஆனா இப்ப நான் கோவத்தோடயே வாழ்றேங்க, ஒரு 20 வருஷம் ஒரே கோவமாவே சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னுடைய உயிர் நாளைக்கெல்லாம் செத்து போகாது இல்லையா. கோவமா இருப்பேன், ஆயில் குறைஞ்சிட்டே இருக்கும். ஆனா நான் உடனே சாகுறது எதுனால அப்படின்னா கொலை பண்ணா செத்து போயிடுறேன். அப்போ ஒருத்தன் கொலை செய்யறதை நிறுத்தணும், கொலை செய்யறதை தடுக்கணும். அடுத்து பசி வந்தா செத்து போயிடுவேன். பசி வந்தா சாப்பாடு ஒரு நாளைக்கு இல்லைன்னா கஷ்டமா இருக்கும், 2வது நாள் 3வது நாள் 4வது நாள் வந்தா ரத்தமா போயிட்டு நின்று அப்புறம் ஆள் கான்சியஸ் எல்லாம் போய் ஆள் காலியா இருக்கும். அப்போ ஒரு மனிதனையோ ஒரு உயிரையோ காப்பாற்றுவதற்கு அந்த உயிருக்கு பசியை போக்குவிப்பதுதான் முதல் அன்புன்னு சொல்றாரு.